இப்பத்தே மாப்பிள்ளை என்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இங்க என்ன நடக்குது? அதே மாதிரி எனக்கும் ஒண்ணும் புரியல. என்ன ஏதுன்னு அவங்களே வந்து சொல்ல பாப்போம். கால்ல விழுந்து கதறதுக்கு தானே அங்க எல்லாரும் முன்னாடியும் முக்கியமா பேசணும்னு என்ன ரூம் கூட்டிட்டு வந்த. கால்ல விழு. நீ என் காலை தொட்டு மன்னிப்பு கேட்கணும்னு என் கால் எப்படி காத்துட்டு இருக்கு பாரு. அந்த கால்ல விழு. நான் எதுக்குடா உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்? என்னால பணத்தை ரெடி பண்ண முடியல. ஆனா எங்க அப்பா கிட்ட மட்டும் உண்மையை சொல்லிடாதீங்க. உங்க கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு கோவப்படாம என்ன மன்னிச்சிருங்க. இப்படி எல்லாம் உன்கிட்ட கெஞ்சுவேன் நினைச்சியா? நீ கேட்ட 1,00,000 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டே இரு. சபாஷ் சபாஷ். ஆனந்தி, உன்னால எப்படியும் பணத்தை ரெடி பண்ண முடியாது. நான் கூட உன்னை பையா சர்வ சாதாரணமா நினைச்சிட்டேன். ஆனா போய் 2 மணி நேரத்துல 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு வந்து. ஆமா ஏண்டி, அது யாரு உனக்கு 1 மணி நேரத்திலேயே 1,00,000 ரூபாய் கொடுத்து? சொல்லுடி. ஆமா, ஏஸ்டே இல்லாதவன் போல. டேய், நீ பணத்தை கேட்ட, நான் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். மரியாதை எடுத்துட்டு போயிட்டே இரு. அதை விட்டுட்டு தேவையில்லாம என்ன பத்தி தப்பா பேசின ஒரு நடக்கிறதே வேற. ரொம்ப நேரமா பணத்தை வச்சுக்கிட்டு கைய நீட்டிக்கிட்டே இருக்க. பாவம், கை வலிக்கும். அதுவும் இல்லாம வர லட்சுமிய காக்க வைக்க கூடாது. அதனால பணத்தை முதல்ல வாங்கிக்கிறேன். நீ பார்க்க வேண்டாம். சரி, 6 வருஷம் என் கூட குடும்பம் நடத்தி இருக்க. இது கூடவா அவனை நம்ப மாட்டேன். ஆனா ஒரு விஷயம் ஆனது, நான் எவ்வளவு கேடு கட்டவனு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டா உன் வீட்டுல பிரச்சனை பண்ணாம உன்னை விட்டு போயிடுவேன்னு இப்படி என்ன நம்பி ஏமாந்து. பயமா இருக்குல்ல? உனக்கு பயமா இருக்குல்ல? எங்க இவன் மறுபடியும் மாத்தி பேசிடுவானு? இதுல ஒரு கையெழுத்து போட்டுட்டு நீ போயிடு. இன்னைக்கு பணத்தை வாங்கிட்டு நாளைக்கு வாங்கவே இல்லன்னு மாத்தி பேசக்கூடாதுல்ல. அதான் 1,00,000 ரூபாய் பெற்றுக்கொண்டேன்னு அதுல எழுதிருக்கு. கையெழுத்து போட்டு கொடு. நீ இவ்வளவு முன்னேற்றம் அடைவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.